தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த குழு ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி முன்னதாக அப்பியராக இருக்கிறார். தன் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய செய்திகளை சொல்ல இருக்கிறார் தான் கண்டதை. காரணம் அவர்தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் இன் தி என்டையர் கான்ட்ரோவர்சி. 234 தொகுதிகளிலும் மைக், கிரிக்கெட் பேட், ஆட்டோ போன்ற சின்னங்களில் அவர் ஒரு ஆர்வம் காட்டுவதாக நான் கேள்விப்படுகிறேன். கூடிய விரைவில் அவருக்கு கிரிக்கெட் பேட் சின்னம் 2026 பொது தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்களே தவிர பொதுமக்களுக்கு, குறிப்பாக சாக்கடை நீர் வாழுதல், துருநீர் வாழுதல் அதெல்லாம் செய்யாமல் இருந்தது மாபெரும் தவறு. 4000 கோடி எங்க போச்சுன்னு தெரியல சார். மழை இல்லாத போது எப்படி சமாளிச்சாங்க? அப்போ பணம் கேட்டா ட்ரவுட் எப்பொழுதுமே ஒரு கையேந்தி சர்க்காராக இருப்பதை தவிர நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஒரு வன்மையாக கண்டிக்கிறார்களே தவிர அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வது இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒருவேளை திருப்பி பிரச்சனை அதிகமாச்சுன்னா அது திமுகவோட தேர்தல் வெற்றியை பாதிக்குமா சார்? கண்டிப்பாக பாதிக்கும். நீங்க எரிந்தது என்று சொன்னாலும், சில பென்டிரைவ் எல்லாம் எடுத்து விட்டார்கள் என்று சொன்னாலும், குறிப்பாக என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கும் என்று தான் நான் சொல்லுகிறேன். வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல், கேரளா அரசியல், பீகார் அரசியல் இது எல்லாத்தையும் பற்றி நமக்கு சொல்லத்துக்கு இந்தியால ஒரே ஒருத்தர் தான் பாரபட்சமா என்று சொல்லத்துக்கு இருக்கார். அவர் யார் தெரியுமா? ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ராஜகோபாலன். ஐ வெல்கம் ஹிம். சார் வணக்கம் சார். வாங்கோ. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். தங்களுடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு மிக்க நன்றி. எனினும் தங்களுடைய முயற்சி வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, கம்பராமாயணத்தில் முதல் பாசுரம் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிறைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சேரன் நாங்களே என்று சொல்லி திருப்புகழ், கந்த சஷ்டி, திருவம்பாவை, திருப்பாவை போன்ற பாசுரங்களை எல்லாம் நினைத்து கொண்டு அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் சொல்லிக் கொடுத்தா என்றெல்லாம் ஆண்டாளை நினைத்து கொண்டு, திருவாசகரை நினைத்து கொண்டு, எல்லாவற்றையும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லி, எந்நாட்டவர்க்கும் இறைவா என்று சொல்லி, தங்களுடைய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் பரிபூர்ணமான சந்தோஷமான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எண்ணி ஆண்டவனை பிரார்த்தித்து, தாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். தங்களுடைய சென்ற காணொளி மிக மிக பரவலாக வைரலாக போனது. அதற்கும் நன்றி தெரிவித்து தங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தாங்கள் கேள்வி கேளுங்கள், நான் பதில் சொல்லுவேன். சார், இப்ப தமிழ்நாட்டு அரசியல் பொதுவா தமிழ்நாட்டுல ரொம்ப மழை காலமா இருக்கு. இது வந்து எந்த விதத்துல நம்மளுடைய வரப்போற தேர்தலையும் தேர்தலில் நடக்கிற கட்சிகளுடைய செல்வாக்கையும் பாதிக்கும்னு நீங்க ஆரம்பிக்கணும். சிவா 1440 நேயர்களுக்கு ஒரு புதிய விஷயம் என்ன என்று கேட்டால், தமிழக அரசாங்கம் ஒரு வானிலையை பொறுத்து மட்டில் இயற்கை சூழ்நிலை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. சுனாமியாக இருக்கட்டும், சூறாவளி காற்றாக இருக்கட்டும், ஆனால் அதை எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தவறிவிட்டது என்று தான் பொதுமக்களிடையே பேசுகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இது 3வது 4வது புயல் வருகிறது. இன்றல்ல நேற்றல்ல. முதலில் தீநகரில் மாபெரும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியது சென்னையில். அப்பொழுது திருப்புகழ் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய கோவம் நதியில் எல்லாம் வீடை கட்டிவிட்டு, அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு, ஊர் முழுக்க ரியல் எஸ்டேட், எங்க பார்த்தாலும் வீடு கட்டுறது, குளமா கோடம், எங்க தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் தான். ஆனால் அதே சமயத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால், சர்க்காரில் அரசாங்கத்தில் 2026 பொது தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்களே தவிர பொதுமக்களுக்கு, குறிப்பாக சாக்கடை நீர் வாழுதல், துருநீர் வாழுதல் அதெல்லாம் செய்யாமல் இருந்தது மாபெரும் தவறு. 4000 கோடி எங்க போச்சுன்னு தெரியல சார். இதையெல்லாம் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். குறிப்பாக தாம்பரம், குறும்பேட்டை, திருவள்ளூர், திருவாரூர் மற்றும் தென் மாநிலங்கள், அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தால், தமிழகம் வெற்றி பெறுவதை நிலையத்தில் இல்லாமல் தோல்வி அடைந்து விட்டது என்ற ஒரு வர்ணனைத்தான் நாம் சொல்ல முடியும் சிவகுமார். சோ அதே சமயத்துல அவங்க அந்த 4000 கோடி பத்தி நீங்க சொன்னீங்க. அது போன வருஷம் அவங்க 4000 கோடி மென்ஷன் பண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்
அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிதி தரல அப்படின்னாங்க. ஸோ இந்த மாரி வந்து இப்ப எத வச்சு அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க? ஏதாவது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண போறாங்களா? இல்லாட்டி கம்ப்ளீட் பண்ண முடியாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் ஒரு 4 நாளா இதெல்லாம் மறந்துடுவாங்க சார் ஜனங்க. அவ்வளவுதான் சார். சிம்பிள் as that சார். இது ம். ஒண்ணும் பெரிய இஷ்யூ இல்ல. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இந்த பிரச்சனை. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சிவகுமார். சொல்லுங்க. மழை இல்லாத போது எப்படி சமாளிச்சாங்க? அப்போ பணம் கேட்டா ட்ரவுட்னுட்டு. எப்பொழுதுமே ஒரு கையேந்தி சர்க்காராக இருப்பதை தவிர நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஒரு வன்மையாக கண்டிக்கிறார்களே தவிர அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வது இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்ப இப்ப மத்திய மழையில ஒருவேளை திருப்பி பிரச்சனை அதிகமாச்சுன்னா, அது திமுகவோட தேர்தல் வெற்றிய பாதிக்குமா சார்? கண்டிப்பாக பாதிக்கும் என்று தான் பொதுமக்கள் கருதுகிறார்கள். காரணம் இது சிவிக் பிரச்சனை சிவகுமார். இது பொருளாதார பிரச்சனை, சிவிக் பிரச்சனை, அன்றாட வாழ்க்கை பிரச்சனை. இப்போ ஒரு ரேடி வச்சுன்னு நடு ரோட்ல வச்சுன்னு சம அமுக்கிறாங்கன்னா ஒரு ஏழை எளிய மக்கள், அவனுக்காக இந்த தமிழக அரசாங்கம் என்ன செய்தது? சமநீதி, சமூக நீதி என்றெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர அந்த குடும்ப நீதி தான் அதிகமாகிறதே தவிர சமூக நீதி எங்க வந்தது சொல்லுங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சென்னை தியாகராய நகர், பனகல் பார்க், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு 400-500 கடை இருக்குங்க. அந்த 400-500 கடை கிட்டேந்து திமுக எம்எல்ஏ, திமுக எம்பி, திமுக அமைச்சர்கள்லாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு அளவில்லா ஒரு ஊழல் செய்கிறார்கள். அவர்களுக்காக இவர் என்ன பதில் மாறு செஞ்சாங்க? மழையில 4 நாள் இல்லைன்னா கூட they take the afta எப்படி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி என்ன போறாங்க? வாங்காத இருக்காங்க. போலீஸ்காரங்கிட்ட இருந்து எல்லார்கிட்ட இருந்து இது. ஆக மொத்தம் இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நான் மு.க. ஸ்டாலினை பற்றி சொல்லவில்லை. அவருடைய கூட இருப்பவர்கள் செய்யக்கூடிய ஒரு அட்டூழியங்கள். இதே அதிமுக செய்து கொஞ்சம் எம்ஐஆர் ஜெயலலிதா இருந்தபோது கொஞ்சம் பெட்டரா இருந்தது. இப்ப அது கையை விட்டு போயிடுத்தோங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்களிடையே வர ஆரம்பித்து விட்டு சிவகுமார். சோ இந்த அவநம்பிக்கையை எதிர்க்கட்சிகள் எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்க போறாங்க, அவங்க எந்த விதத்துல அட்வான்ஸ் ஆறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்ப அடுத்த கேள்விக்கு நான் போலாமா? பீகார் பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். பீகாருக்கு முன்னதாக நாம் பேசக்கூடிய தமிழகத்திற்கு கரூர் விஷயத்திற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி என்பவருடைய தலைமையில் 2 IPS ஆபீசர்களை நியமித்த கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு உதவ 2 ஐஜிக்கள் நியமனப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கேடரை சேர்ந்த IPS அதிகாரிகள் சுமித் சரண் CRPF, சோனால் மிஸ்ரா எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸில் இருந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூவரும் உட்கார்ந்து கொண்டு இன்று அலசி ஆராய்ந்தார்கள். கூடிய விரைவில் நவம்பர் 1 மாதத்தில் அஜய் ரஸ்தோகி சென்னை செல்ல இருக்கிறார். முதல் முறையாக 3-4 நாள் பயணமாக அவர் சென்றார். அங்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்க ஆரம்பித்தால், ஏற்கனவே சிபிஐ ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஐ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை இவ வெரிஃபை பண்ணுவா. என்னாலும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்று போட்டிருப்பதனால் அவர்கள் சென்னை கரூருக்கு விஜயம் செய்ய இருக்கிறார்கள் நவம்பர் 1 வாரத்தில். சிவா 1440 நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி, ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் என்ன என்று கேட்டால், விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த குழு ரஸ்தோகி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி முன்னதாக அப்பியராக இருக்கிறார். தன் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய செய்திகளை சொல்ல இருக்கிறார், தான் கண்டதை. காரணம் அவர்தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகர் இன் தி என்டையர் கான்ட்ரோவர்சி. அவரால் 41 மைல் என்று குற்றம் சாட்டப்பட்டாலும் தமிழக அரசாங்கம் செய்த பாதுகாப்பு குறைந்திருந்தது என்று குற்றச்சாட்டு இருந்தாலும் முதல் முறையாக விஜய் அவர்கள் ஒரு புது திருப்பத்தை கொண்டு வர இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஒருவர் மீது அவர் குற்றச்சாட்டு சொல்லுவாரே ஆனால் அது பற்றி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் விசாரிக்க வேண்டிய நிலைமையில் ஆழ்த்தப்பட்டு விடும் என்பதுதான் என்னுடைய சிறப்பு செய்தி. அதையும் தவிர அம்மையார் ஜெகதீசன் கமிஷன் ஆஃப் என்கொயரியில இருந்து கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த சிபிஐ-க்கிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஆக மொத்தம் இந்த SIT குழு சென்னை சென்றால் திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய அனைவரும் அந்த குழு முன்னதாக தான் சமர்ப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்கள், அபிடவிட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ரஸ்தோகியினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. மாதம் 25ஆம் தேதி தங்களுடைய அறிக்கை தர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பதனால் நவம்பர் 25ஆம் தேதி அவர் என்ன அறிக்கை கொடுக்க போகிறாரோ அது தமிழக அரசில் ஒரு கிளர்ச்சியை கண்டிப்பாக உருவாக்கும். அதே சமயத்துல அந்த SIT வச்சிருந்த ஆவணங்கள், அவங்க வச்சிருந்த CD, அவங்க மெமரி எல்லாம் எரிச்சிட்டதா கூட நியூஸ் வந்தது சார். சோ இது கூட அவங்கள்ட்ட அவங்களுடைய கண்காணிப்புக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். சார் ஒண்ணே ஒண்ணு சிவகுமார், எது வந்தாலும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சார்.
யூ ஆர் இன் டிஜிட்டல் வேர்ல்டு நவ், யூ Correct. cannot இக்னோர் தட். நீங்க வந்து அது புதுசாக எது இருந்தாலும் சரி, இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம், பிஃபோர் வி ரெக்கார்டட் யூ டாக் டு மீ போன்ல, அது என்னுடைய எண் பதிவாகி விட்டது, தங்களுடைய போல என்னுடைய போன்லயும். அதே மாதிரி விஜய் அவர்கள் எங்கெங்க இருந்தார் என்பதை மினிட் டு மினிட் தெரிஞ்சிடுச்சே. கரெக்ட். வீடியோகிராஃப் எவிடன்ஸ் இருக்கே. நீங்க எரிந்தது என்று சொன்னாலும், சில பென்டிரைவ் எல்லாம் எடுத்து விட்டார்கள் என்று சொன்னாலும், குறிப்பாக என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கும் என்று தான் நான் சொல்லுகிறேன் சிவா. கரெக்ட். அதை தவிர நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் புதன்கிழமை, இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய பிறந்த நாள். அவருக்கு சிவகுமார் சார்பில், சிவா டெலிவிஷன் சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, அவர் நீடூழி வாழ்க, எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாம் அவருக்கு வாழ்த்து சொல்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம் சிவா. நன்றி, நன்றி. நானும் எங்களுடைய நேயர்கள் சார்பிலும் என் சார்பிலும் திரு அமித்ஷா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தமிழ்நாட்டுல வேற என்ன சார் அரசியல் நியூஸ் இருக்கு? யாராவது தமிழ்நாட்டுக்கு வருகை தரப்போறாங்களா? இப்போ வந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி அவர்கள் சீஷெல்ஸ் நாட்டிற்கு செல்ல இருக்கிறார். அங்கு குடியரசுத் தலைவர் பதவியேற்பில் இந்திய சார்பாக துணை ஜனாதிபதி முதல் முறையாக அயல்நாடு செல்ல இருக்கிறார். இரண்டாவதாக நவம்பர் 14ஆம் தேதி தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதன் முறையாக ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தலைவராக. அவர் ஹவுஸ் பிரசிடென்ட் பண்ண போறார். அது ஒரு மாபெரும் திருப்பம். இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு அது ஒரு நல்ல வரவேற்பு தினம். அதை தவிர இன்னொரு பூச்செண்டு என்று ஒரு புதிய அத்தியாயத்தை நாம் திறப்புவேமானால், தமிழகத்தில் நடக்கக்கூடிய செய்தி துளிகளை எல்லாம் சிவகுமார் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் ஜி.கே. மூப்பனாருடைய மகன் இன்று அமெரிக்கா சென்றிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய ஐநா சபையில் பேச இருக்கிறார். ஒரு வார காலமாக சென்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி சென்னை திரும்ப இருக்கிறார். இது ஒரு மாபெரும் திருப்பம். காரணம், தமிழகத்தில் இருந்து பல எம்பிக்களை நரேந்திர மோடி அனுப்பி வைத்திருக்கிறார் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிக்கு. அதில் தமிழ் சார்பாக அவர் சென்றிருப்பார். அவருக்கும் சிவாக்கும் நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறோம். நன்றி சார். இனிமே ஒவ்வொரு வாரமும் நீங்க ரொம்ப அழகான பெயர் வச்சீங்க, பூச்செண்டுன்னு இதுல நம்ம செய்திகளை சொல்லுவோம் சார். அந்த பூச்செண்டை பார்த்தால் ஜெயபாண்டா. நான் 3வது செய்தி துளி என்ன என்று கேட்டால், ஜெயபாண்டா பாஜகவுடைய துணைத் தலைவர், அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டு நட்டாவால் நியமிக்கப்பட்டவர், தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடனும் அன்புமணி ராமதாசுடன் பேச ஆரம்பித்திருக்கிறார். விஜய் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். அவர் மத்திய பாஜகவிற்கு ஜெயபாண்டா என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பீகார் தேர்தலில் மத்திய பாஜக சீரியஸாக இருப்பதனால் தமிழகத்திற்கு கூடிய விரைவில் அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்த இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த பூச்செண்டில் கடைசி பகுதியாக நான் சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்டால், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தூதுவரகங்கள், குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா போன்ற தூதுவர்கள் சென்னையில் கிளை இருக்கிறது. அகில இந்தியாவில் டெல்லியில் அவர்களுக்கு தூதுவர முக்கியத்தில் இருக்கிறார்கள், அம்பாசிடர்ஸ், ஹை கமிஷனர்ஸ். டெல்லியில் 15 முதல் 20 அம்பாசிடர்ஸ் அயலுறவுத்துறை செயலாளருக்கும் அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் கரூருக்கு நடந்த பிறகு விஜய் அவர்களை இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நியூயார்க் போன்ற இடங்களில் இருந்து வரக்கூடிய தூதுவர்கள் சென்னை சென்று அங்கு இருக்கக்கூடிய கிளை தூதுவர்கள் மூலமாக அவரை நேரில் சந்தித்துவதற்காக பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேண்டும். அவர்கள் ஒரு தூதுவர் ஒரு அரசியலை சந்திக்கிறார் என்றால் அவர்களிடம் இருந்து பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வேண்டும். அதற்கு நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து தூதுவர்களுக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டார் டாக்டர் ஜெய்சங்கர் மூலமாக. ஆக மொத்தம் அகில உலக அளவில் விஜய் அவர்களுக்கு பல கோணத்திலிருந்து அவர்களுடைய எதிர்காலம் எப்படி என்று நேரடியாக தெரிந்து கொள்வதற்காக அந்தந்த தூதுவர்கள் விஜயை சந்திக்க இருக்கிறார்கள் என்பதுதான் மாபெரும் செய்தி. பூச்செண்டு மூலமாக நான் நம்ம சிவகுமார் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதையும் தவிர கூடிய விரைவில் சிவகுமார் அவர்களே ஒண்டி சொல்றேன், தேர்தல் கமிஷன் டெல்லியில் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு அது ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான். இட் இஸ் நாட் எ ரெகக்னைஸ்ட் பார்ட்டி. Until they fight the election, they are only recognized பார்ட்டி ஆக முடியும். அது மட்டும் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான். அவருக்கு காமன் சிம்பிள் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஸ்பெஷல் கன்சிடரேஷனுக்காக 234 தொகுதிகளிலும் மைக், கிரிக்கெட் பேட்,
ஆட்டோ போன்ற சின்னங்களில் அவர் ஒரு ஆர்வம் காட்டுவதாக நான் கேள்விப்படுகிறேன். கூடிய விரைவில் அவருக்கு கிரிக்கெட் பேட் சின்னம் அனுமதிக்கப்பட்டாலும் படலாம் என்ற சிறப்பு செய்தியை பூச்செண்டு மூலமாக சிவகுமார் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார். புது நியூஸ் அது நிச்சயமாவே. ஸோ இப்போ பீகார்ல வந்து ரொம்ப பரபரப்பா நியூஸ் எவ்ரிடே வர ஆரம்பிச்சிருக்கு. நேத்திக்கியோ இல்லாட்டி அதுக்கு முன்னாடி நாளோ பாஜகவை சேர்ந்த கிரிஜா சிங் அவர்கள் வந்து முஸ்லிம்கள் வந்து மோடி அரசோட உபயோகங்கள் எல்லாத்தையும் பெற்றுவிட்டு அவங்க வந்து நன்றி கெட்டவர்களாக இருக்காங்க. இந்த மாதிரி சொல்றது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு 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 பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஏற்கனவே இருக்கிற ஒரு போலரைசேஷன் இன்னும் கொஞ்சம் போலரைசேஷனா மாறுமா? இல்லாட்டி இதனால பாஜகவுக்கு ஏற்கனவே இருக்கிற நன்மதிப்பு ஏதாவது கொஞ்சம் குறையுமா சார்? சிவகுமார், தமிழக அரசியலையும் பீகார் அரசியலையும் ஒப்பிட்டு பார்க்கமே ஆனால் அதையும் தவிர பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் மேற்குடி ஜாதிகள் என்று சொல்லக்கூடிய தாக்கூர், பிராமின், பூமியார் என்று சொல்லக்கூடிய இருக்கிறார்கள். பீகாரில் ஜாதி கட்சி அதிகம். அங்கு பூமியார் என்று சொல்லக்கூடிய கிரிராஜ் சிங் 7 அடி உயரம். அவர் ஆஜானுவாக இருப்பவர். எனக்கு நான் நன்றாக அறிமுகப்பட்டவர். 6 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த கன்னியாகுமாரை 6 லட்சம் வாக்குகளை தோற்கடித்தார் 2024 லோக்சபா தேர்தலில். அவர் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக இருப்பார். காரணம், அவருடைய நாடாளுமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி என்பது பாகிஸ்தானுக்கு அருகாமையில் உள்ள ஜில்லாவில் தான் இருக்கிறது. பீகாரில் பீகாருக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு சிவகுமார். ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் முஸ்லிம்களை அவர் திட்டுகிறார் என்று அர்த்தம் அல்ல. அவர் கணக்கு போட்டுத்தான் அப்படி கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்கிறாங்க அவங்க பாலிட்டிஷியன்ஸ். எப்ப பேசும்பொழுதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னணியை பார்த்தால் கண்டிப்பாக கிரிராஜ் சிங்குக்கு தெரியும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நல்லதா கெடுதலா என்று. ஆக மொத்தம் ஒரு சின்ன குழந்தை கூட நெருப்பு அந்த சாமி விளக்க தொடரணும்னு கையில சுட்டுக்கணும், அது போய் சுட்டுன அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி பல முறை கை சுட்டு கொண்ட நம்ம கிரிராஜ் சிங் கண்டிப்பாக அவருக்கு எந்த குளத்துல கால் வைக்கிறோம் அதனுடைய ஆழம் அவருக்கு தெரியும். அதனால அவர் பேசியதில் தவறு இல்லை என்று நான் வாதாட விரும்பவில்லை. தவறு இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இந்துக்கள் ஒற்றுமையாவதற்கான ஒரு ஏற்பாடை அவர் மறைமுகமாக செய்கிறாரோ என்ற அச்சம் கூட நமக்கு வருகிறது சிவகுமார். அது எப்படி அப்ளிக் பண்ண போறாரு என்று பிரசாந்த் கிஷோரிடம் ஒரு விதமான ஒரு வழிமுறைகள் ஃபோர்காஸ்ட் கிடையாது. இருந்தாலும் அள்ளி விட வேண்டியதுதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி காந்த மாதிரி, மேக்னெட் மாதிரி அவர் இழுக்க முடியும். பிரசாந்த் கிஷோருடைய கட்சியை உடைக்க கூட முடியும் அமித்ஷாவால். காரணம்,